சத்ரு நெருங்கி வரது வரை கர்த்தர் என்னதான் செய்துட்டு இருந்தார்? அமைதியா பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல ஜெபிக்கிறோம், ஹல்லேலூயா, ஆண்டவரே இவ்வளவு நான் கஷ்டப்படுகிறேனே, இவ்வளவு நான் நெருக்கப்படுகிறேனே, இவ்வளவு உபத்திரவப்படுகிறேனே, இவ்வளவு சரீரத்துல பலவீனம் இருக்கிறதே. ஆனா நம்ம ரொம்ப வேதனைப்படும் போது அந்த நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் இறங்கி வந்து யாரை கொண்டாக நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியன் மேல் என்ன செய்தார்? அந்நாளிலே முழங்க பண்ணினார். பெலிஸ்திய சேனையை கலங்க பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இடி முழக்கங்களை வர வைத்தார். என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்ய மாட்டவரே, இப்படி செய்ய சத்துவுக்கு அதை செய்யுங்கப்பா, இப்படியெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் எதிராக பேசுறாங்களே, இப்படியெல்லாம் நமக்கு வேதனைப்படுத்துறாங்களே என்று சொல்லி நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்ம வாயினாலேயோ மனசுல ஜெபம் பண்ணி எதிராகவோ ஒன்னும் செயல்பட அப்படி நம்ம செய்தோம்னா கர்த்தர் நம்ம போக்குக்கு விட்டு விடுவார். அவர் எதையும் செய்ய மாட்டார். சில காரியங்கள் இன்னைக்கு எல்லாம் எதிராக போய்கொண்டு இருக்கு. நமக்கு பார்க்க எல்லாம் எதிரா, இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு அனுகூலம் இல்லையே, ஹல்லேலூயா, எதுவுமே சாதகம் இல்லையே என்று ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நெருங்கி வரும்போது, பிரச்சனை நெருங்கி வரும்போது, போராட்டம் நெருங்கி வரும்போது, வியாதிகள் நெருங்கி வரும்போது, சத்ரு நெருங்கி வரும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்படியான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை கர்த்தர் பட்டு போக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எழும்பவே மாட்டான். சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான், அவன் எழும்ப மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அவன் பட்டு போனோடனே இவனுக்கு ஒரு துளிர் வந்தது. ஹல்லேலூயா. சத்துரு பட்டு போகும்போது தேவ பிள்ளைகள் துளிர் விட ஆரம்பிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு சத்துருவே உனக்கு ஒரு நேரம் உண்டுன்னா தேவ பிள்ளைக்கு ஒரு நேரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். பின்தொடர்ந்து போய் பெத்காரி பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. மிஸ்பாவிலே கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபம், தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம், ஹல்லேலூயா, கர்த்தர் கேட்பார். தேவ சமூகத்திலே அவர்கள் பண்ணின விண்ணப்பங்கள், அவர்கள் செலுத்தின பலி எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கீகரிக்க காரணம் என்ன தெரியுமா? உபவாசித்து ஜெபித்தாங்க, பாவ அறிக்கை செய்து ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அததான் விரும்புகிறார். பாவத்தோட ஒரு மனுஷன் ஜெபிச்சான்னா அந்த ஜெபம் பரலோகத்துல போய் சேராது. ஆனா பாவ அறிக்கை செய்து எப்பவுமே நம்ம ஜெபிக்க இருக்கும்போது முதலாவதாக பாவ அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா.